25வது கேள்வி 2ab + ab1 = b18 எனில் a என்ன b என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 2ab ab1 ஆட் பண்ணும்போது b18 அப்படின்னு கிடைக்குது. இப்போ பியையும் 1ஐயும் ஆட் பண்ணால் 8 கிடைக்குது. அப்போ b வந்து கண்டிப்பாக 7ஆக தான் இருக்கணும். இப்போ இங்கே பிக்கு பதிலாக 7ன்னு போட்டோம்னா 7ஐயும் ஏவையும் கூட்டினா 1ன்னு கிடைக்குது. இப்போ ஏக்கு பதிலாக 4 போட்டோம் அப்படின்னா 7 4 11க்கு 1 மீதி 1. இப்போ இங்கே ஏக்கு பதிலாக 4 போட்டோம்னா 4 2 6 6 1 7 கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 7. ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். 26வது கேள்வி பென் அப்படிங்கிறத 32ன்னு எழுதியிருக்காங்க, சாக் 30ன்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னா டெஸ்கோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏலேருந்து செட் வரைக்கும் இந்த மாதிரி சீரியல் நம்பர் கொடுத்துக்கலாம். பியோட நம்பர் 16, ஈயோட நம்பர் 5, என்னோட நம்பர் 14. கூட்டணும் அப்படின்னா 35 கிடைக்கிது. ஆனால் அங்கே கொடுத்துருக்கிறது வந்து 32 தான் கொடுத்துருக்காங்க. 3 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே சாக் வந்து 30ன்னு எழுதியிருக்காங்களா. சாக்குக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். சிக்கு 3, ஹச்சுக்கு 8, ஏக்கு 1, எல்லுக்கு 12, கேக்கு 11. இப்போ கூட்டினோன்னா 35. ஆனால் எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க? 30ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 5 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கே பெண்ணுக்கு வந்து 3 எழுத்து, 3 எழுத்துக்கு 3 மைனஸ் பண்ணியிருக்காங்க, 5 எழுத்துக்கு 5 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டெஸ்க்குக்கு வந்து 4 எழுத்து. இப்போ கூடுதல் கண்டுபிடிச்சி 4 மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ டெஸ்க்குக்கு டிக்கு 4, ஈக்கு 5, எஸ்ஸுக்கு 19, கேக்கு 11. இப்போ கூட்டினோம்னா 39 வருது. 39 டெஸ்க்குக்கு வந்து 4 எழுத்துங்கிறதுனால 4 மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து 35. ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 27வது கொஸ்டின். எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்பரில் எழுதியிருக்காங்க. எனில் டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாமினேஷனுக்கு வந்து நமக்கு எத்தனை எழுத்து? 11 எழுத்து இருக்குது. 11 எழுத்து. இங்கேயும் 11 நம்பர் இருக்குது. ஈக்கு பார்த்தோன்னா 2, எக்ஸுக்கு 4, ஏக்கு 6. இது மாதிரி இங்கேயும் ஏக்கு என்ன தான் வந்திருக்கு? 6 தான் வந்திருக்கு. எண்ணுக்கு பாருங்கள், எண்ணுக்கு 3 வந்திருக்கு. இங்கேயும் எண்ணுக்கு 3 தான். அப்போ டைரெக்டாக ஒரு லெட்டருக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ டைம்னு எடுத்துக்கிட்டோம்னா டைமில் உள்ள ஒவ்வொரு லெட்டரும் எக்ஸாமினேஷனில் உள்ள லெட்டர் தான். டி இருக்குது, ஐ இருக்குது, எம் இருக்குது, இ இருக்குது. இப்போ டைரெக்டாக அந்தந்த நம்பரை எழுதிக்க வேண்டியது அவ்வளோதான். இப்போ டீக்கு வந்து டீ இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்குது, ஐக்கு 1 இருக்குது, எம்முக்கு 8 இருக்குது, ஈக்கு 2 இருக்குது. இப்போ 5182 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1. 28வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள இணைகரங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இணைகரம் அப்படின்னா நமக்கு தெரியும், செவ்வகம் வந்து கொஞ்சம் சாய்ஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் இணைகரம். ஃபஸ்ட்டு இதில் நம்பர் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு சின்ன இணைகரத்துக்கும் நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம். இப்போ தனித்தனியாக இருக்கிற இணைகரங்களினுடைய எண்ணிக்கை, அதாவது ஒரே வடிவமாக இருக்கக்கூடிய இணைகரங்களின் எண்ணிக்கை வந்து 1 2 3 4 5 6 7 8. 8 இணைகரங்கள் இருக்குது. அடுத்தது 2 2 வர்றது பார்த்தோன்னா 2 2 வர்றது 1 2
2 3 இதுவும் ஒரு இணைகரம் தான். 2 3 சேர்த்தோன்னா ஒரு இணைகரம் கிடைக்கும். அதே மாதிரி 3 4 ஒரு இணைகரம் தான். அது மாதிரி இங்கே கீழே 5 6 6 7 7 8. அதே மாதிரி இப்படின்னா 1 5 எடுத்துக்கலாம். 1 5 2 6 3 7 4 8. இது 2 2 உள்ள இணைகரங்களினுடைய எண்ணிக்கை. அடுத்தது 3 3 பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 இது 3 சேர்த்தோம்னா இது ஒரு இணைகரம் கிடைக்குது, ஒரு பெரிய இணைகரம் கிடைக்குது. 1 2 3 2 3 4. அது மாதிரி கீழே 5 6 7 6 7 8. 3 3 உள்ளது. அடுத்தது 4 4 எடுத்துக்கலாம். 4 4 எடுக்கும்போது இது சேர்த்து மொத்தமாக 1. இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு பெரிய இணைகரம் கிடைக்குது. இப்போ 1 2 3 4. அடுத்து 5 6 7 8. அடுத்து 4 இணைகரங்கும் போது இப்படி எடுத்துக்கலாம். 1 2 5 6. நெக்ஸ்ட்டு 1 2 5 6 எடுத்துருக்கோமா. அடுத்து இப்படி எடுத்துக்கலாம். 2 3 6 7. அதே போல் 3 4 7 8. 4 4 எடுத்துட்டோம். அடுத்தது 5 இணைகரம் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது. 6 இணைகரங்கள் வச்சு அப்படின்னா இது மொத்தமாக இதை வச்சுக்கலாம். 1 1 2 3 6 6 வர்றது. 1 2 3 5 6 7. இது ஒரு இணைகரம். இதிலேருந்து இது வரைக்கும். அடுத்தது இது ஒரு இணைகரம். 2 3 4 6 7 8. 6 6 பார்த்தோம் அப்படின்னா. அடுத்தது 7 7 அப்படிங்கும்போது நமக்கு வராது. நெக்ஸ்ட்டு 8 8 பார்க்கும்போது எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய இணைகரம் கிடைக்குது நமக்கு. 1 2 3 4 5 6 7 8. ஸோ தனித்தனியாக ஒரு 8 இருக்குது. இங்கே வந்து ஒரு 10 இருக்குது. இங்கே 3 3 பார்க்கும்போது ஒரு 4 இணைகரம் இருக்குது. இதில் 5 இணைகரங்கள் இருக்குது. இங்கே 2 இருக்குது. இங்கே 1 இருக்குது. இப்போ 8 18 22 27 29 30. டோட்டலாக 30 இணைகரங்கள். அப்போ ஆப்ஷன் 4 30 தான் சரியான ஆன்சர். இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கீழே உள்ள அந்த நம்பர் வந்து 5. இது கூட ஃபஸ்ட்டு 4 கூட்டிக்கணும். 5 4 கூட்டினா 9. அடுத்து இந்த 5 கூட 3 கூட்டிக்கணும். 5 + 3 8. அடுத்து 5 2 கூட்டிக்கணும் 7. அடுத்து 5 1 கூட்டிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 30. ஸோ இணைகரங்களின் எண்ணிக்கை 30. 29வது கேள்வி. கொடுக்கப்பட்ட படத்தை அமைக்க தேவைப்படும் குறைந்தபட்ச நேர்கோடுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச நேர்கோடுகளின் எண்ணிக்கை. இப்போ இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஹரிசாண்டல் லைன்ஸும் வெர்டிக்கல் லைன்ஸும் தான் இருக்குது. அதாவது கிடைமட்ட கோடும் செங்குத்து கோடும் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கிடைமட்ட கோடுகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். அதாவது ஹரிசாண்டல் லைன்ஸோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். 1 2 3 4 5 6 7. 7 ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி செங்குத்தாக உள்ளது வெர்டிக்கல் லைன்ஸ்
வெர்டிக்கல் லைன்ஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6. இப்போ 7 6 13. இப்போ குறைந்தபட்ச நேர்கோடுகளின் எண்ணிக்கை 13. ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். 30வது கொஸ்டின், பின்வரும் வார்த்தைகளை அர்த்தமுள்ள தொடராக மாற்றுக. ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. கன்சல்டேஷன், இல்னஸ், டாக்டர், ட்ரீட்மெண்ட், ரெக்கவரி. இதை வந்து வரிசைப்படுத்தி எழுதணும். ஃபஸ்ட்டு இல்னஸ். இல்னஸ்னால் என்ன? உடம்பு சரியில்லாமல் போகிறது. உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம்? டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ரெக்கவர் ஆயிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பி, அடுத்தது சி, ஏ, டி, இ. இப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கேள்வி எண் 31. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில வார்த்தைகளின் சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்கவும். இப்போ ஃபஸ்ட் லெட்டர் வந்து எல்லாமே சேமாக தான் இருக்குது, ஜி. அடுத்தது 2வது லெட்டரும் சேமாக தான் இருக்குது, இ. அடுத்து 3வது எழுத்தை பார்க்கணும். 2 லெட்டரும் ஈக்குவலாக சேமாக இருந்துச்சுன்னா அடுத்து 3வது லெட்டரை பார்க்கணும். 3வது லெட்டரில் இங்கே என் வந்திருக்கு, இங்கே மட்டும் எஸ் வந்திருக்கு. அப்போது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? நமக்கு என் தான் வரும். அப்போ கடைசி வந்து ஜெஸ்டர். சி வந்து நமக்கு லாஸ்ட்டில் தான் வரும். இங்கே 3 எழுத்துமே சேமாக இருக்கிறதுனால என் தான் இருக்குது. இங்கேயும் 3வது எழுத்து என். அப்போ 4வது எழுத்தை பார்க்கணும். 4வது எழுத்தில் எது ஃபஸ்ட்டு வரக்கூடிய நம்பர் இருக்குது, எழுத்து வருதுன்னு பார்க்கணும். இங்கே இ இருக்குது, இங்கே டி இருக்குது, இங்கே யூ இருக்குது. இ, டி, யூ. இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? இ தான் வரும். அப்போ ஜென்ரல் தான் ஃபஸ்ட்டு. அகரவரிசையில் ஆர்டர் ஃபஸ்ட்டு வரக்கூடியது ஜென்ரல். அடுத்தது இங்கே 4வது எழுத்து டியூ. டியூவில் எது ஃபஸ்ட்டு வரும்? டி தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போது ஜென்ரல் தான் அடுத்த வரிசை. அடுத்தது டி. இப்போ லாஸ்ட்டாக தான் வந்து நமக்கு ஜெஷர் வரும், ஏபிடிசி. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 32வது கொஸ்டின். ஆர்டிகுலேட்ஸ் என்னும் வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை எத்தனை முறை வேண்டுமானாலும் பயன்படுத்தி பின்வரும் 4 வார்த்தைகளில் எந்த வார்த்தையை உருவாக்க இயலாது? அதாவது இதில் உள்ள எழுத்துக்கள் இல்லாத வார்த்தை என்னதுன்னு பார்க்கணும். இப்போ ஆர்டிக்கிள் அப்படிங்கும்போது எல்லாமே இதில் உள்ள எழுத்துக்கள் தான். அப்போ இதை உருவாக்க இயலும். இதில் உள்ள எழுத்துக்களை வச்சு உருவாக்க இயலும். லேட்டர் உருவாக்க முடியுமான்னு பாருங்கள். எல் இருக்குது, ஏ இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, ஆர். இப்போ இதில் உள்ள எழுத்துக்கள் தான் இருக்குது. ஸோ லேட்டரும் உருவாக்க முடியும். எலக்ட்ரிக், இ இருக்குது, எல் இருக்குது, இ இருக்குது. எத்தனை முறை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஈயை வந்து 2 வாட்டி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். சி இருக்குது, டி இருக்குது, ஆர், ஐ, சி. இப்போ எலக்ட்ரிக் உருவாக்கலாம். அடுத்தது கோட்ஸ். சி இருக்குது, ஓ வந்து நமக்கு இங்கே இல்லை. இப்போ கோட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்மளால் உருவாக்க முடியாது, ஓங்கிற எழுத்து இல்லை அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 33வது கொஸ்டின். பின்வரும் குறிப்புகளை கவனமாக படித்து சரியான விடையை தேர்க. நான் ஒரு 4 இலக்க எண், 4 டிஜிட் நம்பர். 4வது இலக்கமானது, 4வது இலக்கம்னா கடைசி இலக்கம், 4வது இலக்கமானது ஒற்றைப்படை மற்றும் 3ஐ விட குறைவு. ஒற்றைப்படை எண்ணா என்னெல்லாம்? 1 3 5 7 9. அதில் 3ஐ விட குறைவு. அப்போ 3ஐ விட குறைவான ஒற்றைப்படை எண் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ லாஸ்ட் நம்பர் வந்து 1. மொத்தம் 4 இலக்கங்கள். அதில் வந்து 4வது இலக்கம் வந்து 3ஐ விட குறைவான ஒற்றைப்படை எண். அப்போ அது 1 தான். முதல் இலக்கமானது 4வது இலக்க எண்ணை விட 5 கூடுதல். முதல் இலக்கம்னா இங்கே 4வது இலக்க எண்ணை விட 5 கூடுதல். அப்போ 1 கூட 5 கூட்டிக்கணும். அப்போ 6.
ஓகேவா? அடுத்தது இரண்டாவது இலக்க எண் எப்படி இருக்குன்னா இரட்டைப்படை பகா எண். இரட்டைப்படை பகா எண் நமக்கு 2 மட்டும்தான், வேறு எந்த இரட்டைப்படை எண்ணும் பகா எண்ணில் வராது. 2 மட்டும்தான் இரட்டைப்படை பகா எண். அப்போ அது 2. முதல் 3 இலக்கங்களின் கூடுதல் 12க்கு சமமாகும். இப்போ முதல் 3 இலக்கங்களை கூட்டணும் அப்படின்னா 12 கிடைக்கும். இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 6 2 8. இப்போ 8 கூட எதை கூட்டினா 12 கிடைக்கும்? 4. இப்போ ஆன்சர் வந்து 6241. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். 34வது கொஸ்டின். ஒரு குறியீட்டு மொழியில் இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சீரியஸ் மென் அப்படிங்கிறதுக்கான குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அப்படியே ஆர்டர் படி இருக்கணும்ன்ட்டு இல்லை, மாறி மாறி வரும். இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸில் காமனாக என்ன நம்பர் இருக்குது, என்ன வேர்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்கே 1729 இருக்குது, இங்கே 4367 இருக்குது. இப்போ காமனாக என்ன நம்பர் இருக்குது? 7 இருக்குது. அதே போல் காமனாக இந்த 2 சென்டென்ஸில் என்ன வேர்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் சீரியஸ், மென் ஹாவ் மெனி ப்ராப்ளம்ஸ். அப்போ இங்கேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இங்கேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ 2லையும் காமன் வந்து 7 ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸோட குறியீடு வந்து நமக்கு 7. இது 2டையும் கம்பேர் பண்ணிட்டோம். அடுத்து இதையும் கம்பேர் பண்ணணும். இங்கே 2டையும் கம்பேர் பண்ணோன்னா இதே மாதிரி காமன் நம்பர் என்ன, காமன் வேர்டு என்ன அப்படின்னு பார்க்கணும். 1729 1385. இப்போ காமனாக நமக்கு 1 தான் இருக்குது. இப்போ 1 காமனாக உள்ள வேர்டு என்ன அப்படின்னு பார்க்கணும். ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் சீரியஸ், சம் மென் ஆர் ஹாப்பி. அப்போ என்ன இருக்குது? இங்கேயும் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் இருக்குது. அப்போ 1 வந்து 6 குறிக்குது. அதே போல் ஃபஸ்ட்லையும் லாஸ்ட்லையும் இது 2டையும் கம்பேர் பண்ணுறோம். இங்கே என்ன காமன் நம்பர் இருக்குது? 8069 1729. 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது. அதே மாதிரி காமன் வேர்டு ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் சீரியஸ், சம் ஹேவ் சீரியஸ் ஏல்மெண்ட்ஸ். இங்கேயும் சீரியஸ் இருக்குது, இங்கேயும் சீரியஸ் இருக்குது. இப்போ 9 வந்து எதை குறிக்குது அப்படின்னா சீரியஸை குறிக்குது. நெக்ஸ்ட்டு இது 2டையும் கம்பேர் பண்ணிக்கலாம். 2வது உள்ளதையும் 3வது உள்ளதையும் கம்பேர் பண்ணிக்கலாம். 4367 1385. இங்கே காமன் நம்பர் 3 இருக்குது. அதே போல் காமன் வேர்டு இங்கேயும் மென் இருக்குது, இங்கேயும் மென் இருக்குது. ஸோ 3 வந்து மென்னை குறிக்குது. நமக்கு இப்போ கேள்வி என்னென்னா சீரியஸ் மென் தான் கேட்டிருக்காங்க, 2மே வந்துருச்சு. சீரியஸோட குறியீடு 9, மென்னோட குறியீடு 3. இப்போது 93 தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 35வது கேள்வி. காவேரி அப்படிங்கிறத VBKISE அப்படின்னு எழுதுகிறாங்க. அது மாதிரி தேங்க்ஸை வந்து எப்படி எழுதுகிறாங்கன்னா AITSLN அப்படின்னு எழுதுகிறாங்க. அப்படின்னா ஸ்பைடரை எப்படி எழுதலாம்? இதே ஃபார்மேட்டில் எழுதணுன்னா ஸ்பைடரை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது 2த்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இதை பாருங்கள், இதில் உள்ள லெட்டர்ஸ் தான் கிட்டத்தட்ட வருது. இங்கே பாருங்கள், இங்கே கேயும் வியும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். கே இருக்க வேண்டிய இடத்துல வி இருக்குது, வி இருக்க வேண்டிய இடத்துல கே இருக்குது. அதே மாதிரி ஈயும் ஐயும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஏஆர் மட்டும் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஏக்கு அடுத்த லெட்டர் பி, ஆருக்கு அடுத்த லெட்டர் எஸ். அதே மாதிரி இங்கே இருக்கான்னு நம்ம பார்க்கணும். டியும் ஏயும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு.
என்னும் எஸ்ஸும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஹெச்சுக்கு அடுத்த லெட்டர் ஐ, கேக்கு அடுத்த லெட்டர் எல். இப்போ இங்கேயும் நம்ம அதே மாதிரி தான் பண்ணணும். இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே ஐன்னு வந்துடும், இதில் எஸ்ஸு, இது ஆர்னு வந்துடும், இது டின்னு வந்துடும். பிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் கியூ, ஈக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எஃப். இப்போ இதுதான் ஆன்சர் நமக்கு. IQSRFD. ஸோ ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர், IQSRFD. 36வது கேள்வி. சிறுவர்கள் உள்ள ஒரு வரிசையில் A என்பவர் இடமிருந்து 10வது இடத்திலும் B என்பவர் வலமிருந்து 9வது இடத்திலும் உள்ளனர். இருவரும் தங்கள் இடத்தை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டதில் A என்பவர் இடமிருந்து 15வது இடத்தில் உள்ளார் எனில் வரிசையில் எத்தனை சிறுவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் அப்படிங்கிறத நமக்கு சொல்லலை. A வந்து இடமிருந்து 10வது இடத்துல A இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. B வந்து எப்படின்னா வலமிருந்து 9, வலமிருந்து 9வது இடத்துல இருக்காங்க. இருவரும் தங்கள் இடத்தை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டதில், அதாவது A வந்து Bயோட பிளேஸுக்கும் B வந்து Aயோட பிளேஸுக்கும் வந்துட்டாங்கன்னா A என்பவர் இடமிருந்து 15வது இடத்தில் உள்ளார். இப்போது மாற்றினதுக்கப்புறம் Aவும் Bயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றினதுக்கப்புறம் A வந்து இடமிருந்து 15வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி 10வது இடம் 11 12 13 14 15 இங்கே வந்துருச்சு. A வந்து இப்போ இங்கே வந்துருச்சு. 11 12 13 14 15. A இங்கே வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? Aயும் Bயும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடம் மாறி இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே B தான் இருந்திருக்கும், ஏற்கனவே இங்கே B தான் இருந்திருக்கும். B வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். B என்பவர் வலமிருந்து 9வது இடம். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இன்னும் 2 3 4 5 6 7 8 9 வலமிருந்து 9வது இடத்துல B இருந்திருக்கு. ஸோ இதுதான். இப்போது இந்த கவுண்ட்டை நம்ம எண்ணிட்டோம் அப்படின்னாலே மொத்த மாணவர்கள் வந்து கிடச்சிருவாங்க. 10 15 16 17 18 19 20 21 22 23 23 தான் கரெக்ட் ஆன்சர்.